வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்த நண்பர் வணக்கம். இந்த பதிவு பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா ஜாயின் பட்டன் ஆர் சூப்பர் தேங்க்ஸ் சப்போர்ட் டு சேனல். நன்றி. இப்போது அண்ணாமலை நெடுக கூடும்போது இந்த ஊழல் ஆட்சி இதை ஒழிச்சே தீரணும், திமுக ஒழிக்காம விட மாட்டேன்றது ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னார். அவர் சொன்ன நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ராமர் வந்தார். ராமர் கோயில் 550 வருஷம் கனவு முறைப்படி சுப்ரீம் கோர்ட்டில் இது பண்ணி முஸ்லீம் தனியாக இடம் கட்ட நமக்கு வந்துட்டு தெரியும் உங்களுக்கு. அது ஆனப்புறம் இந்தி கூட்டணி அப்படி செதறு தேங்காய் மாதிரி ஆக போக ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒன்று நிதிஷ்குமார் அவருக்கு ஏதோ நினச்சிட்டு இங்கே வந்தவர் பல்ட்டி அடித்து திருப்பி இங்கேயே வந்துட்டார். ஆனால் அவர் இதோட கதை முடிய போகுது. 25 சட்டசபையில் அவர் இருப்பாரா ஒதுங்கிக்கிறாரான்னு தெரியாது, இல்லை சென்ட்ரல் எதாவது மந்திரி கொடுத்துட்றாங்களான்னு தெரியாது. இது கூட பிரசாந்த் கிஷோர் இவங்களுக்கு 300 கோடி வாயின் பண்ணார் இல்லையா ஸ்டாலின், அவரே சொல்கிறார் இப்போ 45 சீட்டு வந்து மரியாதையை முதல்ல கொடுத்தாங்க, திருப்பி அங்கே தாவே திருப்பி மறுபடியும் இங்கே வந்திருக்கு. அவருக்கு வர தேர்தலில் 20 எம்எல்ஏ தான் கிடைக்கும்ன்றார் அவர். அது ஒன்று. அப்புறம் காஷ்மீரில் கட்சி உடஞ்சி போச்சு. ஏன் கர்நாடகாவே எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிய போகுதுங்கிறாங்க, உடஞ்சி வரப்போகுது. இதுக்கு முன்னாடி அப்படி தான் ஆச்சு. கெஜ்ரிவால் என்னை ஆட்சியை கலைச்சிருவாங்கன்னு சொல்கிறார். ஒரு பக்கம் மம்தா இப்போ இருந்தாலும் எப்படி சரண்டர் ஆயிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிபி சோரன் ஜார்க்கண்ட், பீகார் ஜார்க்கண்ட் எப்படி தமிழ்நாடு படிச்சிருப்பார். அந்த ஜார்க்கண்டில் அவர் பலவித கேஸில் லேண்டு அக்விசிஷன் இதெல்லாம் பண்ணி அதில் மாட்டிட்டு ஓடி ஒளிஞ்சு இப்போ இன்றைக்கி ஆஜரானார்னா கைது பண்ணால் அவர் ஒய்ஃப் கல்பனாவை உட்கார வைக்கலாமா, கல்பனா சோரன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாரு. இல்லை ஆட்சிக்கு அவர் தான் பொறுத்துன்னு பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது சத்தீஸ்கரில் பஞ்சாப் ஹரியானாவுடைய மாநிலம் சத்தீஸ்கர் தலைநகர் ரெண்டுக்கும். சத்தீஸ்கரில் யாரும் மேயர் தேர்தலில் எலெக்ட் ஆகி சிட்டிங் கொடுக்காத முடியாதபடி இருந்தது. 2 பேரும் கூட்டணி அமைச்சு பார்த்தோம், ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் அந்த சீட்டுக்கு இருந்தாலும் லீடிங் பிஜேபி தான். ஒரு 2-3 சீட் கூட வந்து யார் ஓட்டு போட்டான்னு தெரியல, பிஜேபி வின் பண்ணிருச்சு. இவன் வளர்றான். அதுதான் இப்போ 400 சீட்டுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரியாம்பில் சோசியல் வேர்டு சேர்த்தாப்படி இந்திரா காந்தி கான்ஸ்டியூஷனில் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அடுத்து ராமருக்கு இருந்தாச்சு. 80% இந்துக்கள் தான், இந்து ராஷ்டிரம் மாதிரி தான் இது. அப்படி இருக்கும்போது இன்னி அது மாதிரி வந்து இன்னும் நிறையா இப்போ பாருங்கள், இந்த 350 எம்பிக்கு காஷ்மீர் அப்ளிகேஷன் பண்ணியாச்சு, ராமர் ஆகிப்போச்சு. ஆனால் நடந்தது இல்லையா கோர்ட்டு மூலியமாக உத்தரவு. இப்படி எல்லா விஷயமும் நடக்குது ஒன் பை ஒன்னாக. அப்போ அந்த மாதிரி இருக்க கட்டத்தில் இன்னி வரும்போது அடுத்தது என்ன பண்ணணும் மக்களுக்கு அப்படின்றது வரும். அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு 2025 வந்து 100 ஆண்டு ஆர்எஸ்எஸ் ஆகிறதுனால பூரா மேக்சிமம் தோழ கட்சியோ இல்லை அவங்களோ ஆள்ற மாதிரி தான் இருக்கும் இந்தியாவில். ஒன்று. 2வது பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் இந்தியாவோட சேர்றேங்கிறான். அந்த மாதிரி விட்டு போனாலும் சேர்க்குறது. ஏன் நேரு இருக்கும்போது தான் சைனா வந்து அந்த ஆக்சஸின் மேலெல்லாம் வந்து கேப்சர் பண்ணும், சத்தம் காட்டாமல். இப்போ பார்டர்லாமும் நல்ல விஸ்தரிப்பு பண்ணி ரோடெல்லாம் பார்டர்லாமும் நல்லா இந்த மோடி ஆட்சியில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது. இதே வந்து ஆண்டனிங்கிற காங்கிரஸ் நல்ல நபர்னாலும் அவர் என்ன சொன்னார், பார்டர்லாம் கரடு மூடாக இருந்தால் தான் வரமாட்டான் வெளிநாட்டிலேருந்து ஆட்கள் கையேறி அப்படின்ற மாதிரி சொன்னார். அது கிடையாது. பார்டர் அவன் வந்து பெல்ட் ரோடு போட்டுட்ருக்கான் சைனா, நம்மளும் ஈக்குவலாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். மலை மேலெல்லாம் ரோடு போட்டு அந்த அளவுக்கு அப்படி கவுண்ட்ரு கொடுக்கணும். இந்த மாதிரி காங்கிரஸ் ஆச்சு இத்தனை காலம் 50 வருஷம் 10 வருஷத்தில் உலகத் தலைவர் மதிக்கிற உலகத்தில் இவரை கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு இருக்குது. காரணம் அனுபவம் தான். ஆர்எஸ்எஸ் பல விதமாக அனுபவம் பிகினிங்லேருந்தே பயிற்சி. இப்போ பாருங்கள், ஒன்றுமே இல்லை, அந்த லட்சத்தீவு போயிட்டு வந்து அவன் அலறான், அது கொலாப்ஸ் ஆகி கிடக்குது மாலத்தீவு சின்னநாடு. இப்படி பயம் அறியாமல் வேலை பண்ணுறாங்க, ஆட்கள் இருக்குது பண்ணுறாங்க. என்னைக்கு காங்கிரஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் வந்து சேர்ந்துடும் ஏதோ ஒரு கட்சி. ஏன்னா 2 பிரிவு இங்கே இருக்குது. இவங்க வந்து நினச்சா நினச்சா அது வேறு மாதிரி டீல் பண்ணுவார் அமித்ஷா. அதே தான் முன்னாடியா பின்னாடியே தெரியாது. இந்த வரிசையை கட்டி இருக்காங்க மந்திரிக. இப்போ கூட பொன்முடிக்கு அது வந்து கன்விக்டட் தொடர் ஒன்று இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எலெக்ஷனுக்காக கேட்குறாராம். அங்கே போய் இளைஞரை மாநாட்டுக்கு போகிற அப்படி பேசிட்டு இன்னும் உடம்பு முடியலன்னு
ஆச்சுங்களா. இப்போ எப்படியுமே இவருக்கு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இதுக்கு போட்டது கேஸு பொன்முடி மேலே, ஏடிஎம்கே பேரில். அவங்க மாற்றி சொல்ல முடியுமா? ஸ்டாலின் இருக்காருன்றதுக்காக இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்னால அதுக்கு விளக்கம் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே எல்லாம் இருக்கும், பொய் சொல்ல முடியாது. அடுத்த கட்டம் அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்போது பார்க்கலாம், பொன்முடிக்கும் மனைவிக்கும். இப்போ நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் என்ன கேட்டிருக்காரு? செந்தில் பாலாஜி உள்ளே இப்போ இத்தனை நாள் இருக்கு, எதுக்கு நீ மந்திரி பதவி கொடுத்து வச்சுருக்கீங்க? இப்போ பாருங்கள், இவரை உடனே எம்எல்ஏ இதெல்லாம் போகுது. யார்? இந்த கன்விக்டான பொன்முடி. அதே விசாரணையில் இருக்கும்போது அவர் ஒரு நாடகம் ஆடிட்டு கடைசியில் அவர் இன்னும் இலாக்காவில் மந்திரியாக இருக்கார். ஏன்? அவர் இலாக்காவை இல்லாமல் எடுக்க சொல்லுங்கள், உடனே கோபாலபுரத்துக்கு தான் அதோட இது வரும். அவர் சரண்டர் ஆகிடுவார். இவர்கள் அதுக்கு தான் இப்போ நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் எதுக்கு இத்தனை நாள் இலாக்காவில் மந்திரியாக வச்சுன்னு கேட்டிருக்காரு. எதுக்கு உள்ளே இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னு. இப்போ அடுத்தடுத்து மந்திரிகள் இருக்குது. இந்த ஆடியோவில் கடைசி வரும்போதும் கோபாலபுரம், எல்லாம் கோபாலபுரம் தான். அதாவது எவ்ரி வே லீட் டு ரோம்ன்ற மாதிரி அதுதான் நடக்க போகுது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க எலெக்ஷனுக்கு அப்புறம் கூடி இதாகணும். இப்போ கூடி பாருங்கள், பாமகவும் தேமுதிகவும் ஏடிஎம்கேட்ட பேசிகிட்டு இருக்கான்றாங்க. ஆனால் அவன் பிஜேபியில் என்ன கேட்குறான்? போன தடவை ஒத்த சீட்டுக்கு மந்திரி கொடுக்கல, வாசன் கொடுத்தா அன்புமணி கொடுக்க வேண்டியன்னு கொடுக்கல, அவர் ரூல் சொல்லிட்டாங்க. இப்போ எங்களுக்கு மந்திரி வேணும் அப்படின்னு பாமக. அவன் சீட் கொடுத்து 4 தப்பா, ஒன்று ஜெயிச்சா ஜெயிச்சது, இல்லைன்னா ராஜ்யசபா. இப்போ தேமுதிக அரசன் கட்சி அவன் என்னங்கிறான், ராஜ்யசபாவில் கொடுங்க அப்படிங்கிறப்படி. இப்போ எதுவுமே பிஜேபியில் இருந்தால் ஏன் இப்போ கூடி ஒரு பக்கம் பேசி ஒரு பக்கம் காங்கிரஸை கழட்டி விடுங்கிறாங்க. அதுபோக என்னென்னா மதிமுக கூடி பேசுகிறான்றாங்க. திருமாவளவன் கூட திருமாவளவனுக்கு அங்கே 2 சீட்டு ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை, தோற்றா முடிஞ்சு போச்சு. அதை இங்கே திருமாவளவன் பிஜேபி இந்த பக்கம் இருந்தாக்க 2 சீட்டோ ஒரு சீட்டோ ஜெயிச்சா 6 ராஜ்யசபா முடியுமா, மந்திரி கிடைக்கும். ஏன்னா வெட்ட வெளிச்சமும் தெரிஞ்சு போச்சு, தான் வருவாங்க. இந்த மாதிரிலாம் பலவித கார்னர் பண்ணிகிட்ருக்காங்க, வியூகம் பண்ணிகிட்ருக்கு. இதில் இவங்களுக்கு இப்படியும் கூட செய்யலாம். நான் ரெட்டையிலை எடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது என்னென்னு கேட்டுட்டு ஒரு வேளை எப்படி நிதிஷ்குமாருக்கு பாரு ஏடிஎம்கே வந்தாலும் வரலாம். ஏதாவது ஒரு செகண்ட் என்ன வேணால் மாறலாம். இப்போ பேசிகிட்டு அங்கே இல்லைங்கிற அப்படி கடைசி நேரத்தில் ஒரு பக்கம் சீதாராமன் பேசிகிட்டே இருக்கலாம். ஏடிஎம்கே என்ன அவன் ஓட்டு பர்சன்டேஜ் சேதராமல் திமுக எப்படி அடிக்கணுமோ அடிக்கணும்ல, அதுக்காக ஒரு அஜெண்டாவில் பண்ணித்தான் ஆகணுன்றாங்க. இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் உழைக்கிறவன் நேர்மையானவர்கள் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளை சொல்கிறார். ஒன்றும் இல்லை, திருவண்ணாமலையில் எங்கே சொத்து வாங்கினாலும் அது இவர்கிட்ட கேட்டு தான் வாங்கணும், அவ்வளோ அளவுக்கு ஊழல் சொத்து சேர்த்து வச்சுட்டாரு ஏவா வேலு. ஏவா வேலுங்கிறது திமுகவோட ஏடிஎம் வேலு அப்படின்னு ஒரு ஆவேசத்தோடு சொல்லிட்டாரு. அதில் குண்டா சட்டம் போட்டது எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஏன் மற்ற சொத்து பத்து வரதெல்லாம் தெரியாத ஏவா வேலுக்கு? அந்த குண்டா சட்டம் போட்ட அந்த நபர் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஏஎஸ் மாதிரி உள்ள நபர் வேளாண் துறைக்கு விவசாயத்துக்கு டைரக்டராக மாறுறாரு. அவன் விவசாய பூமி வச்சுருக்கோம் ஏதோ பண்ணி அவன் மேலே குண்டா சட்டம் போடுறது. கேட்டால் நான் டெல்டாக்காரனுங்கிறாரு. இப்போ அந்த நபரை தூக்கி விவசாயத்துக்கு டைரக்டராக போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் பொய்யும் பொருட்டும் பேசுகிற ஒரு நபருக்கு இந்த குடியரசு தினத்தில் ஒரு நல்லிணக்க விருது கொடுக்குறாங்க. சம்மந்தமே இருக்காது பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பெண்கள் காவலமாக பார்த்தா லேடிஸ் இந்த நிற்கிறவங்களே கனிமொழி இதில் பார்த்துருப்பீங்க எல்லாம் அடிக்கிறது, கோயில் அடிக்கிறது, இல்லாட்டி அந்த சீண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி. இது காலங்காலமாக போய்ட்டு தான் திமுக எப்படி ஏதோ ஸ்ட்ராட்டஜி பண்ணி வந்தாங்கன்றது தெரியல. இது மக்கள் பயங்கர வெளிப்படுவரும், குறிப்பாக இந்துக்கள். அதே மாதிரி இவர் அடிக்கடி ஃபாரின் போகிறார். பழனிசாமி போனப்போ அது இதுன்னு இது எதிர்த்து நிலைப்பாடு பேசுவார். இப்போ இவர் 2-3 ட்ரிப் போயாச்சு. அவராக ஒரு ட்ரிப் தான் போனார் அமெரிக்காவுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெயின் நாடு போகிறதெல்லாம் கொள்ளையடிச்ச போனாங்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ அண்ணாமலையே சொல்கிறார்ல, இங்கே மாநாடு நடத்தி 10,000 கோடி வந்ததுன்னு அப்புறம் எதுக்கு 10 நாள் நீ ஃபாரின் போவானே. இன்னொரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு, நான் அவங்க மருத்துவமனை டீட்டெயிலாம் வெளியிட போகிறேங்கிற. உடனே அவரை அரெஸ்ட் பண்ண கூடி போகிறாங்க. இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே ஆடிட்டர் குடும்பம்லாம் போனாங்க துபாய்க்கு, சிங்கப்பூர், இதுக்கெல்லாம் ஜப்பான்லாம். அங்கேருந்து என்ன முதலீடு வந்தது? போயிட்டு இவங்க முதலீடு பண்ண போனாங்களா? அதே தான் ஸ்பெயின். அது கீழ் பொருளாதார நம்மளோட கீழே இருக்கிற நாடு பொருளாதாரத்தில். அங்கேருந்து என்ன இங்கே வரப்போகுது? எதாவது இங்கேருந்து அங்கே கொண்டு போய் இது பண்ணி இங்கே த்ரூ பண்ணாதான்.
அப்படி உடம்பு பார்க்க போகிறாரு. இப்படி தான் நிறையா வருது. அது முதல்வராக அவர் சொல்லிட்டு போகணும். அது சில பேர் உடல்நிலையை சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறாரு அவர். வேறு என்ன? முதலீடு என்ன வந்து நீ அவங்க சொன்னா தான் தெரியும். ஆஃபீஸர்ஸும் போயிருக்காங்க, குடும்பமும் போயிருக்காங்க. அதான். இது மாரி இருக்குது. தாபலமான ஆட்சி. மக்கள்லாம் வெறுத்து போயிருக்காங்க எல்லா விஷயத்துலையும். குறிப்பா தென் மாவட்டங்கள்லாம். இதில கூட்டணி எப்படி அமைய போகிறதுன்னு இன்னும் 20 டேஸ் ஆகும் கூட்டணிக்கு. அது பழனிசாமிக்கு வந்து எதுவுமே காங்கிரஸ்லேயும் யாரும் வரல. ஒன்றுமே இல்ல. ஒரு 2, 3 முஸ்லீம் கட்சி தான் சிறிய கட்சி தான் கூட்டணியில இருக்கு. இப்ப அடுத்தடுத்த மற்ற கட்சியெல்லாம் எப்படி எங்கே சேர்றாங்க? திமுகலேருந்து யார் யார் வெளியில வர்றாங்களா? வர நாட்கள்ல தெரிய வரும். ஏன்னா அதுக்கு தான் இது எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணதுக்கு முன்னாடி ஓரளவு இது பண்ணா தான். வேறு பொங்கல் டைமில் ஆக வேண்டிய துரைமுருகன் தான் பாருங்கள் இப்போ லேட் ஆகுது. ஆனால் இன்னும் ஸ்பீட் ஆகும். எதாக இருந்தால் எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி பண்ணா தான். இல்லைன்னா அப்புறமா தான் சிலது நடக்கும். இது மாதிரி இருக்குது. பார்த்து பார்ப்போம். நன்றி ஜெயந்தி.